பழனி பக்கத்துல குடும்ப தகராறுல மாமியார அறிவாளால தாக்கி மருமகன் கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடி தலைமறைவா இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நபர் தன்னுடைய மனைவியையும் அறிவாளால தாக்குனதா கூறப்படுது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய கலிக்கநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க 45 வயதான சித்ரா, இவங்களுடைய மகள் 25 வயதான நிவேதாவுக்கும் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த ஜெயபால் அப்படின்றவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. ஜெயபால் நிவேதா தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த சூழல்ல தான் தன்னுடைய கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த சில மாதங்களாகவே கலிக்கநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுல நிவேதா வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு ஜெயபால் கலிக்கநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய சித்ராவுடைய வீட்டுக்கு வந்து அறிவாளால சித்ராவை தாக்குனதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம நிவேதாவையும் தாக்குனதா கூறப்படுது. உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இவங்க 2 பேரையும் மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. ஆனா இந்த தாக்குதல்ல சித்ரா பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இதை தொடர்ந்து நிவேதாவுக்கு இப்போ தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இப்படி தன்னுடைய மனைவி மற்றும் மாமியார தாக்கிட்டு ஜெயபால் தலைமறைவாகி இருக்கிறதா கூறப்படுது. இது தொடர்பா போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. குடும்ப தகராறுல மருமகனே மாமியார அறிவாளால தாக்கி கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாந்தோட்ட உரிமையாளர். கூலிக்கு வேலை செய்த திருமணமான பெண்ணோடு பழகி பெற்ற பெண் குழந்தையை நண்பனின் குழந்தை என கூறி வீட்டிற்கு தூக்கிச் சென்று கொடுத்த தில்லால் அங்கடி எஜமான். விஷயம் தெரிந்து வெறி பிடித்த கணவர் மனைவியை கொடூரமாக கொலை செய்து தோட்டத்து உரிமையாளரையும் கொலை செய்ய முயன்ற போது துப்பாக்கியை எடுத்து சுட்டதால் பரபரப்பு, பதற்றம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாந்தோட்ட உரிமையாளர் பிரகாஷ். இவருக்கு திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். தனது வீட்டின் பின்புறம் உள்ள மாந்தோப்பில் இரவு காவலுக்காக கல்லாவி அடுத்த வெள்ளிமலை அருகே உள்ள வெள்ளாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சின்னமுத்து என்பவரது மனைவி சீதா என்பவரை பணிக்கு நியமித்திருந்தார். கணவர் சின்னமுத்துவும் சீதாவும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. சீதா தனது குழந்தைகளை செங்கழு நீர்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த தனது சித்தப்பா முருகதாஸ் வீட்டில் விட்டுவிட்டு மாந்தோப்பில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த நிலையில் உரிமையாளர் பிரகாஷ் சீதாவோடு நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. தனக்கு ஒரு பெண் குழந்தையை பெற்றுக் கொடுப்பாயா என கேட்க அதற்கு சீதா சம்மதம் தெரிவித்து பெண் குழந்தையை ஈன்றெடுத்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பிரகாஷிடம் கொடுத்தாராம். அதனை தனது நண்பனின் குழந்தை அவன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் கொரோனாவால் இறந்து விட்டான். அவன் கடைசி நேரத்தில் தனது குழந்தையை